தூத்துக்குடியில தன்னுடைய வீட்டுல கழிவறை இல்லையா? இதுதான் தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமா? இதுதான் திராவிட 2.0வா? ஒரு கழிவறை இல்லாத ஒரு கிராமத்தை உருவாக்கிய ஒரு முட்டாள் முதலமைச்சர், ஒரு முட்டாள் முதலமைச்சர். இதுக்கு மேல சொல்றதுக்கு கோபமான வார்த்தைகள் எனக்கு இல்லை கிடையாது. தூத்துக்குடியில் ஒரு வீட்டில் ஏதோ கழிப்பறை இல்லையா? ஏன் மோடி சொல்லியிருக்காரு இந்தியா முழுக்க அத்தனை கிராமத்துலேயும் அத்தனை இடத்துலையும் கழிப்பறை கட்டு கொடுக்குறேன். அப்போது மோடியை சொல்ல வேண்டியதான், நீ உனக்கு துணிச்சல் இருந்தால். முட்டாள் முதலமைச்சர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பொறுக்கித்தனமான வார்த்தை வருதுன்னா அது எவ்வளோ ஒரு பொறுக்கியாகவும் திருடனாகவும் எத்தனையோ குடும்பத்தை கெடுத்தவனாக இருந்தால் தான் அவன் வாயிலேருந்து தான் இந்த வார்த்தை வரும். பொது வெளியில் பேசும் பொழுது எப்படி பேசணும்னு தெரியாத தற்குறிகள், அறகுறைகள், முட்டாள்கள், அதில் முதல் இடத்துல இருக்கிறது இந்த ஆதவ் அர்ஜுன். ஏற்கனவே திருமாவளவனை எப்படியாவது கிளப்பி பார்க்கணும். திருமாவளவன் புத்திசாலி, அரசியல் தெரிந்தவர். போடா வெள்ளன்னு வெளில அமிச்சிட்டார். புரியுதா? அவனை அண்ணங்கிறது, இவன் அண்ணங்கிறது, அவன் இதுங்கிறது. ஆக மொத்தம் கடைசியில் அதாவது அந்த என்ன சொல்கிறது, அயோக்கியர்களின் புகலிடம் அரசியல் பொதுவான வார்த்தை. ஆனால் அந்த பொதுவான வார்த்தை 100% பொருந்துறது இந்த ஆதவ் அர்ஜுனாவுக்கும் அவன் குடும்பத்தாருக்கும்.